Hello friends, welcome back to our channel. இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்க எல்லாருக்கும் பெரிய வணக்கம். இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படினா நேச்சுரலா பிரெக்னன்ட் ஆறதுக்கு பிரெக்னன்சி ஸ்டோரிஸ்லாம் நிறைய பார்த்து இன்ஸ்பயர் ஆகி நேச்சுரலா பிரெக்னன்ட் ஆக ட்ரை பண்றவங்க நிறைய பேர் நம்ம சேனலை ஃபாலோ பண்றீங்க. physical activity, remedies, healthy foods இது எல்லாமே எடுத்துட்டு இருப்பீங்க. கூடவே இந்த ஒரு பழத்தை வந்து பாத்தீங்கன்னா மறக்காம தயவு செஞ்சு எடுங்க. இது வந்து நான் ஆல்ரெடி நிறைய வீடியோவில் சொல்லியிருக்கேன். பட் ரீசெண்டாக நான் சொன்ன மாதிரி எனக்கு ஞாபகம் இல்லை. நான் என்னோட கூகுள் ஃபோட்டோஸ் பார்த்துட்டு இருக்கும்போது 2022 இப்போ 2025 வரப்போகுது இல்லையா, 2022 பார்த்தீங்கன்னா ஒரு ப்ரெக்னன்சி ஸ்டோரி நான் போட்டிருக்கேன். அவங்க வந்து 88 kg இருந்திருக்காங்க, நேச்சுரலாக ப்ரெக்னென்ட் ஆகியிருக்காங்க. அவங்களோடது பார்த்திங்கன்னா 3 டிப்ஸ் மட்டும் சொல்லியிருந்தாங்க. அதில் வந்து பார்த்திங்கன்னா இதை மென்ஷன் பண்ணியிருந்தாங்க. ஸோ அது என்ன, அது எப்படி எடுக்கணும், டெய்லி எடுங்க, ஹஸ்பண்ட் ஒய்ஃப் 2 பேரும் எடுங்க. எதுக்கெல்லாம் நல்லது அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு விட்டமின் சின்னு சொல்லுவாங்க. அந்த விட்டமின் சி வந்து இந்த மாதுளை, ஆரஞ்சு, நெல்லிக்காய் இதிலெல்லாம் இருக்கும். இந்த விட்டமின் சி வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட்டுங்க. உங்களோட எக்கை வந்து குவாலிட்டி ஆக்குறதுக்கு, எக்கு க்ரோத்துக்கு ரொம்ப மஸ்ட்டாக இம்பார்ட்டண்ட். 30 ஏஜுக்கு மேலே ஆகிறவங்க, நீங்கள் ப்ரெக்னன்சிக்கு ட்ரை பண்ணுறவங்க இந்த வீடியோ கேட்குறீங்கன்னா உங்களுக்கு வந்து 30-32 வயசுக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா நமக்கு அந்த எக்கோட குவாலிட்டி வந்து பார்த்திங்கன்னா கம்மியாக ஆரம்பிக்கும், ப்ளீடிங் கம்மியாக ஆரம்பிக்கும் பீரியட்ஸ். அப்போது அந்த மாதிரி பிரச்சனைலாம் ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் எக்ஸ்ட்ரா வந்து இந்த விட்டமின் சி, ஃபோலிக்கு, விட்டமின் டி இதெல்லாம் கண்டிப்பாக சேர்த்துக்கணும். அது இந்த பழத்தில் நிறையா இருக்குது. அதுக்கப்புறம் ஃபோலேட்டுன்னு சொல்லுவோம்ல, அதுதான் ஃபோலேட்டுன்றது அந்த ஃபோலிக் ஆசிட் சத்து. அதுவும் எக்கு க்ரோத்துக்கு ரொம்ப முக்கியம். அது நிறையா இருக்குது. வெயிட் லாஸ்க்கு நமக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணும். பேலியோ டயட் இருக்கக்கூடியவங்க எடுக்கக்கூடிய ஒரே ஃப்ரூட்டு இந்த ஃப்ரூட்டு தான். அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கொய்யா பழங்க. இந்த கொய்யா பழம் ரொம்ப நல்லது. தயவு செஞ்சு எடுங்க, டெய்லி எடுங்க. டெய்லி ஒன்று நீங்கள் எப்போ கடைக்கு போனாலும் எண்ணி வாங்கிக்கோங்க. நீங்கள் வீக்லி ஒன்ஸ் வந்து காய்கறி வாங்குறீங்க அப்படின்னா அப்போ 7 கொய்யாப்பழம் வாங்கிக்கோங்க. டெய்லி ஒன்று சாப்பிடுங்க. அகெயின் திரும்ப ஒரு நாள் கூட கேப் விடாமல் சாப்பிட ட்ரை பண்ணுங்கள். மாதம் 30 நாளும் சாப்பிடுங்க. இது ரொம்ப ஒரு ஃபர்டிலிட்டி பூஸ்டர். ஹஸ்பண்ட் ஒய்ஃப் 2 பேருக்குமே இது ரொம்ப ஹெல்ப் பண்ணும். ஸ்பெர்ம் ஹெல்த்துக்கும் ரொம்ப ஹெல்ப் பண்ணும் இந்த ஃபோலேட் அண்ட் விட்டமின்ஸ் இருக்கிறதுனால. கூடவே ஆன்டி ஆக்சிடென்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. இது இருக்கிற உணவுகள் தான் பார்த்திங்கன்னா நம்ம உடம்புல ரத்த ஓட்டத்தை வந்து அதிகப்படுத்தும், தேவையில்லாத இன்ஃபெக்ஷன்ஸ் வராமல் தடுக்கும். இது வந்து இந்த ஆன்டி ஆக்சிடென்ட் இந்த கொய்யாப்பழத்தில் நிறைய இருக்குது. ஸோ முடிஞ்ச அளவு இது ஆஃப்டர் ஓவலேஷனும் நீங்கள் எடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு பிளட் சர்க்குலேஷன் உடம்புல நல்லாயிருக்கும். பிளட் சர்க்குலேஷன் உடம்புல இருந்துச்சுன்னா யூட்ரஸ்க்கும் ரத்த ஓட்டம் அதிகரிக்கும். யூட்ரஸ்க்கு ரத்த ஓட்டம் அதிகரிக்கும்னா இம்ப்ளான்டேஷன் நல்லபடியாக நடக்கும். ஸோ ஆஃப்டர் ஓவலேஷனும் இதை வந்து நீங்கள் எடுங்க. அதே மாதிரி டியூப்பில் ஏதாவது உங்களுக்கு பிரச்சனை இருக்கிற மாதிரி இருக்குது, டியூப் பிளாக் லைட்டாக இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க, இல்லை இன்ஃபெக்ஷன் எனக்கு ஆகிருக்கு இதுக்கு முன்னாடி, அந்த மாதிரி இருக்கிறவங்களும் இந்த கொய்யாப்பழத்தை நீங்கள் ரெகுலராக எடுக்கும்போது டியூப்பில் இருக்கக்கூடிய சின்ன பிரச்சனையும் உங்களுக்கு சரியாகும். அதுக்கு காரணம் இது பிளட் சர்க்குலேஷன் வந்து ஆறதுனால. இது வந்து நான் சும்மா கதையாக சொல்கிறது கிடையாது. உண்மையிலே ஸ்டடீஸ் வந்து பார்த்திங்கன்னா இந்த கொய்யாப்பழம் டியூப் பிளாக் இருக்க பெண்கள் அதிகமாக சாப்பிட்றதுனால அவங்களுக்கு இருக்கக்கூடிய டெஃபெக்ட்லாம் கம்மியாகும் அப்படின்ட்டு சொல்லிட்டு ஸ்டடீஸ் சொல்லியிருக்கு. ஸோ முடிஞ்ச அளவு கொய்யாப்பழம் வந்து ப்ரெக்னென்ட்டாக ட்ரை பண்ணுறவங்க ரெகுலராக எடுங்க. ரெமிடிஸ் எடுக்கிறோன்னு சொல்லிட்டு இந்த கொய்யாப்பழத்தை தயவு செஞ்சு மறந்துடாதீங்க. அதுக்காக தான் இந்த வீடியோ. விலையும் பார்த்திங்கன்னா ரொம்ப கம்மி, ஈஸியாக மலிவாக கிடைக்கக்கூடியது இந்த கொய்யாப்பழம். முடிஞ்ச அளவு பார்த்திங்கன்னா கொய்யா காயை எடுக்காதீங்க. நிறைய பேருக்கு அந்த கொய்யா பழம் டேஸ்ட் பிடிக்கலன்னு சொல்லிட்டு உப்பு தொட்டு கொய்யா காயாக சாப்பிடலாமான்லாம் கேட்டிருக்காங்க இதுக்கு முன்னாடி. கொய்யா காயை சாப்பிடாதீங்க. முடிஞ்ச அளவு ஒரு நல்ல மீடியமாக பழுத்திருக்கக்கூடிய பழம் சாப்பிடுங்க. ரொம்ப பழுத்திருக்கதும் பார்த்திங்கன்னா இனிப்பு கொஞ்சம் அதிகமாக இருக்கும், சுகர் கண்டென்ட் நம்ம உடம்புல அதிகமாக இருக்கும். ஸோ முடிஞ்ச அளவு நல்லா நார்மலாக பழுத்திருக்கக்கூடிய கொய்யா பழமாக சாப்பிடுங்க. காய் வந்து அவாய்ட் பண்ணிக்கோங்க. டெய்லி சாப்பிடுங்க. அந்த பிசிஓடி இருக்குது பார்த்தீங்களா, அவங்களுக்கு வந்து டயட்டில் இருக்கும்போது நீங்கள் ஒருவேளை லோ கார்ப் டயட் எடுக்கிறீங்க, அதாவது மாவு சத்து உணவு கம்மி பண்ணிவிட்டு நீங்கள் ஃப்ரூட்ஸ் வெஜிடபிள்ஸ்லாம் நிறைய எடுக்கிறீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து பசி வந்து நிறைய தூண்டும். அந்த மாதிரி இருக்கக்கூடியவங்க அந்த பசிக்கிற டயத்துலலாம் இந்த கொய்யாப்பழத்தை ஒரு நாளைக்கு 2 கொய்யாப்பழம் கூட எடுத்துக்கோங்க. அந்த ஒரு கொய்யாப்பழம் சாப்பிட்டு நிறைய தண்ணி குடிச்சிங்கன்னா அவ்வளோ பசி உங்களுக்கு வந்து அடங்கிடும். இது ரொம்ப நல்லதுங்க. எக்கு க்ரோத்துக்கு ரொம்ப நல்லது. முடிஞ்ச அளவு இந்த விஷயத்தை வந்து மைண்டில் ஞாபகம் வச்சுக்கோங்க. இது ரொம்ப ஒரு இம்பார்ட்டண்ட்டான ஒரு ஃபர்டிலிட்டி பூஸ்டர், நமக்கு ஈஸியாக அவைலபிளாக இருக்கக்கூடியது. ஸோ ரெமிடிஸ் கூட சேர்த்து இதுவும் எடுங்க. இதுக்காக தான் இந்த வீடியோ. அண்ட் இந்த வீடியோ பார்த்த எல்லாருக்கும் ரொம்ப நன்றி.